ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரோட்டி கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலாங்க. இந்த மசாலா சுண்டல் ரெசிபியை பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா என்ன? சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வெளியே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது நம்ம மைண்டுக்கு வர ஒரு ரெசிபி மசாலா சுண்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா சுண்டல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். மசாலா சுண்டல் செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து 8 பீஸாக கட் பண்ணி இந்த பட்டாணி கூடவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டாணியை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மசாலா சுண்டல் சாப்பிடும்போது பட்டாணிலையும் வந்து அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும். உப்பு சேர்க்காமல் வேக வச்சோம் அப்படின்னா மசாலா சுண்டல் சாப்பிடும்போது பட்டாணி கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற போல் இருக்கும். லாஸ்ட்டாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கரெக்டாக 6 விசில் வர வரைக்கும் விட்டு இந்த பட்டாணியை வேக வச்சுக்கலாம். பட்டாணியை நல்லா சாஃப்டாக வேக வைக்கணுங்க. அதனால் 6 விசில் விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். சாஃப்டாக வெந்துச்சு அப்படின்னா தான் பட்டாணியை மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குக்கர்லேருந்து 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 4 துண்டளவுக்கு இஞ்சி, 10 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டாணி எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். பட்டாணியை கையில் எடுத்து நசுக்கணும் அப்படின்னா சாஃப்டாக அந்த மாதிரி நசுங்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கணும். பட்டாணியை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையுமே மத்தால இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விடுங்க. வேக வச்ச எல்லா பட்டாணியுமே வந்துட்டு நல்லா வந்து மசிச்சு விடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போதும் அதோடைய டெக்ஸ்டருமே உங்களுக்கு ரோட்டு கடையில் வாங்குற போலவே இருக்கும். மசிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பட்டாணியை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுடுங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அந்த பேஸ்டோடைய அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணுங்க. அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்ட தண்ணி வந்து நல்லா வற்றி அதே போல் அந்த வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பேஸ்டோடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு சில மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்னா சென்னா மசாலா கூட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள் கரம் மசாலா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்காக அதிக மசாலாலாம் நான் எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட் கரம் மசாலாவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்தோம் அப்படின்னாலவே மசாலா சுண்டலுடைய டேஸ்ட்டும் அதோடைய ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பட்டாணியை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலா சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் வந்து உப்பு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மசாலா தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள் கரம் மசாலாவோடைய அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா குக் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்களேன், நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள் கரம் மசாலாவோடைய அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபிஸ், டீ கடை ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. பட்டாணியை சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா, அதுக்கப்புறம் பட்டாணி இது ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு இந்த மசாலா சுண்டல் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்றதால நான் கெட்டியாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா சுண்டல் வந்து கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா இந்த பட்டாணியை வேக வச்ச தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் வாட்டரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ கரெக்டாக இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குக் பண்ணும்போது பட்டாணியில் அந்த ஸ்பைசஸ் உப்பு எல்லாமே நல்லா இறங்கி வரும். அதுக்காக பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டுக்கடை ஸ்டைல் மசாலா சுண்டல் ரெடி. லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். பட்டாணி சுண்டல்லாம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சமோசா, அப்படி இல்லைனா மசாலா வடையை உடச்சி போட்டு அதுக்கு மேலே மசாலா சுண்டலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சமோசாவை உடச்சி போட்டு அது மேலே மசாலா சுண்டலை சேர்த்ததுக்கு அப்புறமா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கடையில் வாங்குற போலவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரோட்டுக்கடை ஸ்டைல் மசாலா சுண்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.